ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி இந்த வருடத்தின் இறுதியில் நடக்க போகுது. இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அதோட முன்னோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் 5 மாசம் இருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடியே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் மாறப்போகுது கண்டிப்பா. ஸோ அதை வந்து நீங்க சொல்லுங்கய்யா. கண்டிப்பா மணி சார், நல்ல கேள்வி இது. உண்மையிலேயே ஒரு முன்னோட்டத்தை பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். ராகு கேது பயிற்சி, நிழல் கிரகம். ஒருத்தன் கொடுக்கிறவன், கேது கெடுக்கிறவன். எதை சார் கெடுப்பான்? முதல்ல ஞானத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட வராத கெட்டதை பூரா கெடுத்துருவான். அதுதான் கெடுக்கிறவன். ஃபில்டர் பண்றது ராகு, சாரி கேது. அப்ப ராகுவோட குணம் என்ன? உனக்கு என்ன வேணும், என்ன வேணாம், எதை வெட்டணும், எதை கோர்க்கணும், எதை சேர்க்கணும், எதை பூஸ்டப் பண்ணணும், எதை பில்டு பண்ணணும், எதை அழிக்கணும், எதை கொடுக்கணும், உழைக்கணும், எல்லாத்தையுமே கொடுக்கறது ராகு தான். அப்ப இந்த ராகு கேது பயிற்சியில் கேது ஒரு 10% பார்ட். ராகு 90%, இந்த நிழல் கிரகமான ராகு 90% தன்னுடைய பார்ட் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய அப்படி புரட்டி போட போறாரு, அல்லது நல்லதை அள்ளி கொடுக்க போறாரு. நீங்க நல்லா போயிட்டு இருக்குன்னா கெடுக்க போறாரு, நான் ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன்னா கொடுக்க போறாரு. ஏன்னா ராகு ஒரு தோசை திருப்பி போட போறாருன்னு அர்த்தம். எனக்கு இந்த ராகு கேது மேல அளப்பரிய ஒரு பற்று இருக்கு சார். நம்ம தொப்புள் கொடி ராகுதான் சார். தொப்புள் கொடியே ராகுதான். அந்த பந்தத்தை பிரிச்சு உடைக்குது பாருங்க பிறந்த உடனே. இந்த பூமிக்கு நீ தலை காட்டின உடனே. ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு ஃபீட் பண்றது, உங்களை உயிரோட வச்சிருக்கிறது ராகு கேது தான். கர்ப்ப பைக்குள்ள அம்மாவின் தாயினுடைய கருவறையில உங்களை உயிரோட வச்சிருக்கிறது அந்த ராகு கேது தான். ராகுங்கிறது பாட்டனார், தந்தை வழி பாட்டனாரை குறிக்கும். கேதுங்கிறது தாய் வழி பாட்டி பாட்டனாரை குறிக்கும். தாய் வழி சொந்தங்கள் பூரா கேது, தந்தை வழி சொந்தங்கள் பூரா ராகு. உங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏவுக்கு காரணம் ராகு. உங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏவுக்கு காரணம் ராகு. உங்களுடைய பித்திருக்களுடைய நல்வினை தீவினைகளுக்கு தகுந்த வாழ்க்கையை டிசைன் பண்ணி கொடுக்கிறது ராகு. வெளியூர், வேறு மொழி, வெளிநாடு, வெளிநாட்டு தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ரசாயனங்கள், ஆராய்ச்சிகள், கதிர்வீச்சுக்கள், வான்மண்டலங்கள், ஐடி ஃபீல்டு, நுண்ணிய கருவிகள், மைக்ரோஸ்கோப்பு, பயாஸ்கோப்பு, பயோடெக்னாலஜி, இது எல்லாமே ராகு சார். நவீன இயந்திரங்களை கொண்டு ஒருவர் மருத்துவம் பார்க்குறாருன்னா ராகு சார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க, நிறைய தேவையில்லாத விஷயங்கள்ல போய் தன் லைஃப்பை அழிச்சுக்கிறாங்கன்னா ராகு சார். ட்ரக்ஸ் எல்லாம் ராகு சார். விதவிதமான ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்கல்ல, அதெல்லாம் ராகு சார். ஆனா கேது அப்படி இல்லை, அவர் ஞானமா இருக்கும் சார். கடைசியில் தீர்வே கேது கிட்ட தான் சார் இருக்கு. ஒருத்தனுக்கு புத்தி வந்துருச்சுன்னு வைங்க, கண்ணதாசன் சொன்ன மாதிரி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பே ஞானி. மதிப்பிற்குரிய கண்ணதாசன் சொன்னது சார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. ஞானத்தை கொடுக்குறவன் கேது சார். ஆனா அந்த ஞானத்தை வாங்குறதுக்கு நம்மளை ரூட் போட்டு கொடுக்கறது ராகு. கெடுத்து சீரழிச்சு அழிச்சு பெரிய பணக்காரனாக்கி எல்லா சுகத்தையும் கொடுத்து ஆட்டம் போட்டு ஆர்கன்ஸை பூரா ஃபெயிலியர் பண்ண வச்சு இத்தனையும் பண்றவர் ராகு சார். நைட்டெல்லாம் தூங்காம பப்பு கிஃப்ட் என்னென்னமோ சொல்றாங்கல்ல, எல்லாம் ஆட்டம் போட்டு கடற்கரையில அந்த கடற்கரையில சுத்தின இந்த கடற்கரையில இதெல்லாம் ராகு. சுகபோகங்களுக்கு ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு காரகர் இருக்காருன்னா ராகு தான். அதனாலதான் சின்ன பையங்களுக்கெல்லாம் ராகு திசை நடந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப எச்சரிக்கையா நல்ல ஒழுக்கத்தை போதிக்கிற ஹாஸ்டல்ல கொண்டு தள்ளிருங்கன்னு சொல்றது, இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கே விடாது. அப்படிப்பட்ட ராகு 2026 டிசம்பர் மாதம் 5ன்னு போடுறாங்க. ஆனா டிசம்பர் 7 தான் ப்ராப்பர் ராகு கேது பயிற்சி. டிசம்பர் 7 தான் ப்ராப்பர் ராகு கேது பயிற்சி. அந்த ராகு இப்ப எங்க இருக்காருன்னா கும்பத்துல, கேது சிம்மத்துல. இவங்க 2 பேரும் ரிவேர்ஸில் தான் போவாங்க, ஆன்டி கிளாக்ல போவாங்க. அப்ப கேது கடகத்துக்குள்ள நுழை போறாரு, ராகு மகரத்துக்குள்ள நுழை போறாரு. அப்ப கடகராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் உங்க சந்திரன் மேல, மகர ராசிக்காரங்களுக்கு ராகு வர்றாரு, கடகராசிக்காரங்களுக்கு கேது வர்றாரு. இதுல 12 ராசியில உங்க மனசை போட்டு ஒரு உழுக்க போகுதுன்னா இவங்களுக்கு தான்.
மனசை போட்டு உழுக்க ஒரு உழுக்கு போகுதுன்னா இவங்களுக்கு தான். கடக ராசிக்குள்ள சார் கேது உள்ள நுழையிறாருல, அங்க சந்திரன் மேல கேது போக போறாரு. மகர ராசிக்குள்ள ராகு உள்ள நுழைவார், அங்கேயும் சந்திரன் மேல ராகு போவார். அப்ப கிரகம் அந்த சந்திரன் மேலேயோ சூரியன் மேலேயோ ராகு கேது போகும்போது தான் இவங்களுக்கு கிரகண தோஷம் மாதிரி வேலை செய்யும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத சும்மா ஒரு கிறுக்கல், ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு நோட்ஸ். மெயின் பிக்சரே இனிமேல் தான் இருக்கு. ட்ரைலர் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். ராகு என்ன செய்ய போறாருன்னு மெயின் பிக்சர் தான் இனிமேல் தான் இருக்கு. அப்ப அப்படி ஒரு உழுக்கு போகுது சார். அப்படியே ஒரு போராட்டத்தோட உச்சமா இருக்கு சார். இதுக்கு நம்ம ரெமெடிஸ் இருக்கு, தீர்வு இருக்கு. அதையும் நம்ம சொல்ல போறோம், பரிகாரமா சொல்ல போறோம். நம்ம ராகு கேது பயிற்சி எல்லாத்து மாதிரி இருக்காது, வித்தியாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படி சொன்ன மாதிரி இருக்கும். சரி, இதுல சார் ஏதோ ஒரு 3 ராசிக்கு ஜாக்பாட் ஆமே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஏதோ ஒரு 3 ராசிக்கு. ஃபர்ஸ்ட் ரிஷபம், 3ல கேது, 9ல ராகு. அடுத்தது விருச்சிகம், 3ல ராகு, 9ல கேது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம், 6ல கேது, 6ல கேது. அடுத்தது சிம்மம், 6ல ராகு. இவங்களுக்கெல்லாம் யோகம். இது வந்து ஜென்ரலா சும்மா சொல்றேன், ஒரு சும்மா ட்ரைலர்னு சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய பேருக்கு எப்படி யோகம், எப்படி தோஷம், பிரச்சனைங்கிறது பூரா விரிவா பேச போறோம். ராகு கேது தான் ஒரு ஆளா கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய. கம்ப்ளீட்டா சார். உங்களை எப்படி ஸ்புடம் போட்டு உங்களை அப்படி அடுத்த கட்டத்துக்கு ஒரு உருவமா மாத்தி, மனுஷனா மாத்தி, இந்த தப்பு இனி செய்ய மாட்டேன், கரெக்டா இருப்பேன்னு உங்களை வழி நடத்தக்கூடிய 2 சக்திகள் இருக்குன்னா ராகு தான் சார். 2 பேர்த்தையுமே நான் மகாசக்திகள்னு சொல்றேன். ராகு கேது. இதுல கேதுவை விட ராகு தான் மெயின். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், மகர ராசிக்காரங்களுக்கு மகர லக்னமா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். மகர லக்னம், ஏன்னா இது லக்னப்படிதான் இவங்களுக்கு என்னென்ன ஆட்டம் போட போகுதுங்கிறத நான் பேச போறேன். ராசிப்படி ஜெனரல், லக்னப்படி லைஃப் ஸ்டைல். இப்ப மகர லக்னத்துக்காரங்களுக்கு பேசுவோம். இப்ப இந்த 1.5 வருஷம் நடந்திருக்கும்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, மகர லக்னம் யாராவது இருந்தாங்கன்னா ராகு என்ன பண்ணியிருப்பாருன்னா, முதல் வேலை இவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாத்திருப்பாரு. பணம் எங்கேயாவது கொண்டு போய் லாக் பண்ணியிருப்பாங்க. தொழில் பார்க்கணும்னு ஆசை இருக்கும், நெருக்கடியா தொழில் பார்க்க முடியாம இருக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வேலை மாத்திட்டு வேலை வேண்டாங்கிற எண்ணத்தோட ஓடி இருப்பாங்க. இவங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் பாதிச்சு, குழந்தைகளோட லைஃப் ஸ்டைல் மாறி, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சோ, வேலையில் இருக்கிற ஆளுகளுக்கு வேலை இழக்க வச்சோ குழந்தைகளுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சர்ஜரி, விபத்து, ஹெல்த் இஷ்யூஸு, அவமானம் குழந்தைகளுக்கு, பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நின்று போகிறது, வேலை கிடைக்காம போகிறது, பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, மன அழுத்தம், யூரினரி தொந்தரவு, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், இதெல்லாம் மகர லக்னக்காரங்களுக்கு இப்போ ராகு எடுக்க வச்சிருப்பாரு. இதுவும் ஒரு ட்ரெய்லர் தான். இதுவும் ஏன் குலதெய்வ கோயிலை இடிச்சு கட்டிட்டு இருப்பாங்க, வேலை நடந்துட்டு இருக்கும், பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இவருக்கு கண்ணுக்கோ பல்லுக்கோ மகர லக்னக்காரர் வைத்தியம் பார்த்திருப்பாரு. 12 லக்னத்துல மகரத்துக்கு மட்டும் சும்மா பூசுனாபடி சொல்றேன், வைத்தியம் பார்த்திருப்பாரு. இவங்க மனைவி பேர்ல தொழில் ஆரம்பிக்கலாமா, பார்ட்னர் புதுசா சேர்ந்திருப்பாங்க, சேர்ந்த பார்ட்னர் வெளியேறி இருப்பாங்க, மனைவி பார்ட்னர் போட்டிருந்தா வெளியேற்றிட்டு புது பார்ட்னர் கொண்டு வந்திருப்பாங்க, பர்சன்டேஜ்ல இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கும். நல்லா பழகிட்டு இருந்த நண்பர்கள் பகையாயிருப்பாங்க, பகையாயிட்டு பேசாம இருந்த ஒரு 4 வருஷம் 3 வருஷம் பேசலன்னா புது நண்பர்கள் உள்ள வந்து பேசியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. புதுசா இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இன்சூரன்ஸை புதுப்பிச்சிருப்பீங்க, ஃபைன் கட்டி இருப்பீங்க, பூர்வீக சொத்து சம்பந்தமா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்க குழந்தைகளை சம்பந்தமா கவலைப்பட்டிருப்பீங்க, கவலை நெருக்கடியோட ஓடிட்டு இருப்பீங்க. மகர லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேன். வயிறு பிரச்சனை, யூரினரி தொந்தரவு, பெட்ல அட்மிட் ஆகி ஃபுல்லா ஸ்கேனு, ரிப்போர்ட்டு, ட்ரீட்மெண்ட், பிளட் டெஸ்ட், முழு உடல் பரிசோதனை நடந்திருக்கும் மகர லக்னக்கார அன்பர்களுக்கு. வெளிநாடு போறேன் வேலைக்காக, வெளிநாடு ஃபாரின் போறேன், விசா கிடைக்கல, போனது திரும்பி வந்துருச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்கோம் மகர லக்னக்காரங்களுக்கு. இதெல்லாம் நடந்திருக்கும். ரொம்ப மோசமா இருந்த ஆளுகளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்கும், லாபத்தையும் கொடுத்துருக்கும். ஒண்ணுமே இல்லாம சும்மா இருந்த ஆளுகளை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து லாபத்தை கொடுத்துருக்கும். நான் ஷேர் மார்க்கெட்ல தான் இருந்தான்னு சொன்னா அவங்களுக்கு லாஸை கொடுத்துருக்கும். ராகு என்ன வேலை பண்றாருன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் சாம்பிள் நான் சொல்றதெல்லாம். 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சியை மிக விரைவில் பரிகாரங்களோடு துல்லிய பலன்களை 12 ராசிகளுக்கும் மேலோட்டமாகவும் 12 லக்னங்களுக்கும் விரிவாகவும்
நாம் இந்த மித்ரா டிவி சார்பாக அள்ளி கொடுக்க போகிறோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவியிலிருந்து. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கிருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியேன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும். உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேருருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம். அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும். அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.